ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு எதுவும் இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி மாவு வெறும் இட்லி மாவு மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அரிசி மாவு, நார்மல் அரிசி மாவு தான் எடுத்துருக்கேன். நீங்கள் மைதா மாவு, கோதுமை மாவு இந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூட இந்த மாதிரி துருவின தேங்காய் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. துருவின தேங்காய் ஒரு மூடி அளவுக்கு நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஸோ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கு தேவைன்னா நீங்கள் ஏலக்காய் தூள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் எதுவும் சேர்க்கல. ஸோ இது ரெண்டுத்தையும் நல்லா கலக்கி எடுத்து வச்சுட்டு நம்ம இட்லி மாவு தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நார்மல் நம்ம தோசை தவா வச்சு நம்ம எப்படி நார்மலாக தோசை ஊற்றுமோ எவ்வளோ தின்னாக ஊற்ற முடியுமோ அந்தளவுக்கு நல்லா தின்னாக ஊற்றிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா மெலிசாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இப்போ நம்ம மேலே ஒரு சைடு மட்டும் நம்ம இந்த தேங்காய் துருவலை வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தேங்காய் துருவலை வச்சுட்டு ஒரு சைடு மட்டும் நல்லா ஈவனாக வச்சுக்கோங்க. எந்தளவுக்கு நீங்கள் அதிகமாக வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ வச்சுட்டு இப்போ இந்த பக்கம் ஒரு சைடு வெந்ததும் நம்ம ஒரு பக்கமாக மட்டும் நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பிட்டு நல்லா அமுத்தி விட்டுருங்க. புளிக்காத மாவாக இருக்கணும், அதை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா அமுத்தி விட்டுட்டு 2 பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. மேலே நெய் இல்லைன்னா நீங்கள் நார்மல் ஆயில் கூட ஊற்றிக்கலாம். நான் உருக்கின நெய் இருந்துச்சு, ஸோ அதை சேர்த்துக்கிட்டேன். இப்போ 2 பக்கம் நல்லா வெந்தது திருப்பி போட்டு நம்ம எடுத்துடலாம். ஸோ இப்போ நமக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸு சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம எப்பவும் ஒரே மாதிரியே ஸ்நாக்ஸ் செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சோம் அப்படின்னா நம்ம நார்மல் தேங்காய் பண்ண சாப்பிட்ற மாதிரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள்.